அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக தவமிருந்து காத்து கொண்டிருந்த உங்களுக்கு எல்லாம் சிவமயமே என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கும்பராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கு? குறிப்பா இத்தருணங்கள்ல கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் குருவோடு இணைந்து சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் தற்போது சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறார். இதன் காரணமாக கும்பராசனியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த மூன்றாம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் பலமாக அமர்ந்து உங்களுக்கு நன்மையை செய்யும் நிலையில் சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல அவர் 7ஆம் இடம் மாறி கேதுவுடன் இணைவதால் அலைச்சல்கள் ஏற்படலாங்க. இந்த அலைச்சல்களால் உங்களுக்கு சாதகமே உண்டு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி 5இல் சுக்கிரன் குரு அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுவதால் பிரச்சனைகளின் வீரியம் குறையும். கவனத்தோடு இருந்தால் காரியத்தை கொள்ளலாம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கௌத்தம் என்று தடாலடியாக எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக ஒரு செயலை நீங்கள் செய்யும் போது நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 7.5 சனியினுடைய ஜென்ம சனி காலகட்டத்தில் இருப்பதால் எதிர்பாராத பல நன்மைகளும் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. ஏனென்றால் தற்போது 7.5 சனியினுடைய பிடியில் நீங்கள் இருப்பதால் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்கள் இக்காலகட்டங்களில் உங்களுடைய முன் கோபத்தை தவிர்த்துக்கோங்க. எல்லாத்திலும் அவசரம் வேண்டாங்க. தொழிலில் புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் இப்பொழுது செய்ய வேண்டாம். ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. சகோதர விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகள் ஏற்படுங்க. எதிலும் கவனமும் பொறுமையும் இந்த நேரம் தேவைங்க. தடாலடியாக எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாம். முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் கும்பராசினியர்களுக்கு தற்போது எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. இத்தருணங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த யோகமும் கிடைக்க இருக்குதுங்க. காரணம் உங்களுடைய ராசி குரு பகவான் பார்ப்பதால் ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகுவால் ஏற்படும் தோஷத்தை பெருமளவில் குறைத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தையே ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இத்தருடங்கள்ல உங்களுடைய ராசிநாதனான சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். பகை கிரகமான சூரியன் அவரை பார்க்கிறாருங்க. மேலும் சனியோடு ராகுவும் இணைந்து சஞ்சரிப்பதால் இத்தருணம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு தருணம் என்றதாங்க கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. ஒரு இனம் புரியாத கவலை உங்களுடைய மனதில் அதிகரிக்குங்க. வீண் பலிகள் வீடு தேடி வரலாம். அதனால் நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம். பிறருக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் முடியலாங்க. அதோடு அஷ்டமத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் வாகனம் வாங்குவது, சில பிரச்சனைகளை சந்திக்க
செய்ய நேரிடும் குலதெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு நன்மையை வழங்கும் ஒரு வழிபாடா அமையுதுங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிர பகவான் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசி பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் கடகத்திற்கு வரும்போது கும்பராசினியர்களான உங்களுக்கு உத்தியோகத்தில் சில மாற்றங்களும் ஏற்றங்களும் வரலாம். காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம தற்போது உங்களுக்கு புத சுக்கிர யோகம் ஏற்படும் இந்த நேரத்தில் பொருளாதார பற்றாக்குறை அகல இருக்கு, வருமானம் உயருங்க. அதே போல உங்களுடைய வருமான உயர்வுக்கு வழிபிறக்க இருக்கு. பழைய கடன்களை கொடுத்து மகிழ இருக்கீங்க. உடல் நலன் சீராக மாற்று மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைந்து லாபத்தை வரவழைத்து கொடுக்க முற்படுவாங்க. அதனால் உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் உங்களுடைய சக கூட்டாளிகளை அமைத்துக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் சுக்கிரனோடு இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் பகவான் கூடிய விரைவில் சிம்ம ராசிக்கு பயிற்சி சூரியனோடு இணைகிறார். இதன் காரணமாக உங்களுக்கு புத ஆதித்ய யோகமும் ஏற்பட இருக்குதுங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியானவர் புதன். அவர் சிம்மத்திற்கு வரும்போது பிள்ளைகள் வழியில் சில விரயங்கள் ஏற்படலாம். அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து மாறுதல் வரலாங்க. வெளிநாடு சென்று படிக்க விரும்புபவர்களுக்கு அவை கைகூட இருக்கு. வீடு மாற்றம் திருப்திகரமாக அமையுங்க. வாடகை வீட்டில் இருந்தவர்கள் சொந்த வீட்டில் வாங்கி செல்லும் யோகம் உண்டுங்க. அதே போல் உத்தியோகத்தில் இதுவரை தாமதமாக இடமாற்றம் இப்போது கிடைக்க இருக்கு. சில முக்கிய முடிவுகளை அனுபவஸ்தர்களை கலந்து ஆலோசித்து எடுப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல் சிம்மத்தில் இருக்கும் சூரியனோடு புதன் சேருவதால் புத ஆதித்ய யோகம் உருவாகிறது. எனவே அரசியல் உலகில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உயரதிகாரியின் நிர்பந்தத்தின் காரணமாக தடைப்பட்ட பதவி உயர்வு இப்போது கிடைப்பதுடன் இடமாற்றமும் சேர்ந்து வரலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம செவ்வாய் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வரும் நேரம் நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதன் காரணமாக இந்த தருணங்கள்ல இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றில் இருந்த தடை அகல இருக்கு. இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்குங்க. என்றைக்கும் குறைந்த விலைக்கு நீங்கள் வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்குங்க. அதன் மூலம் வருகின்ற லாபத்தை தொழிலுக்காக மூலதனமாக வைப்பீங்க. நீண்ட நாட்களாக பஞ்சாயத்து செய்து முடிவடையாத சொத்து பிரச்சனைகள் இப்போது முடிவுக்கு வருங்க. விலகி சென்ற உடன் பிறப்புகள் விரும்பி வந்து இணைய இருக்காங்க. அதே போல் தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் அகன்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்திருப்பது அதிக அலைச்சலையும் உழைப்பையும் எடுத்துக்காட்டுது. இதனை உறுதி செய்வது போல அஷ்டம ராசியில் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார். ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. சிறு உபாதையானாலும் மருத்துவரிடம் காண்பித்து சிகிச்சை பெறுவது நல்லது. வருமானத்திற்கு சமமான செலவுகளும் இக்காலகட்டங்கள்ல இருக்குங்க. இத்தருணங்கள்ல பணப்பற்றாக்குறை சற்று கடுமையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. இரண்டையும் தவிர்ப்பது அவசியம். குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்கும். திருமண முயற்சிகள்ல சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பின்பு நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட 7.5 சனியின் பிடியில் நீங்கள் இருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான செவ்வாய் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான கன்னியில் நிலை கொண்டுள்ளதால் பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்குங்க. இருந்தாலும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்தும். அதே போல் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு. கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு குரு பகவானுடைய சுப பார்வை ஏற்படுவதால் வர்த்தக துறையினருக்கு லாபகரமான
ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய சரக்குகளுக்கு சந்தையில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க இருக்குது. அப்படிப்பட்ட இத்தருணங்களில் புதிய சரக்குகளை மக்களிடையே அறிமுகப்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதேபோல் வங்கிகளில் ஆதரவும் சலுகைகளும் கை கொடுக்குங்க. அவற்றை வைத்து உங்களுடைய சூழ்நிலைகளை உங்களால் சமாளித்து கொள்ள முடியும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதேபோல் கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. கும்பராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டம் முழுவதுமே துர்க்கையை வழிபாடு செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.